அதிமுகவிடம் 12 முதல் 15 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் கேட்டோம் என கிருஷ்ணசாமி கூறியிருக்கிறார். அதிமுகவிடம் 12 முதல் 15 சட்டமன்ற தொகுதிகளை கேட்டதாக அவர் கூறியிருக்கிறார். பன்னிரண்டு முதல் 15 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை இடமும் கேட்டதாக கிருஷ்ணசாமியின் புதிய தமிழகம் கட்சி இதுவரை எந்த கூட்டணியிலும் இணையாத நிலையில் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். அதிமுகவிடம் பேசியதாகவும் 12 முதல் 15 தொகுதிகள் வரை கேட்டதாகவும் ஒரு மாநிலங்களவையும் இடமும் கேட்டதாக கூறியிருக்கிறார். பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 5 தொகுதிகள் என அதிமுகவிடம் தெரிவித்தோம் என்ற ஒரு கருத்தையும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கூறியிருக்கிறார். 10 12 தொகுதிகளில் நிச்சயமாக புதிய தமிழகம் தனித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு வரலையா சார்? இல்ல, அதாவது நாங்க இப்ப நாங்க அதுக்குண்டான வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம். 70 தொகுதிக்கு ஆழமா நேர்காணல் நடத்தி முடிச்சாச்சு. 70 தொகுதி நின்றாலும் அந்த தனித்து போட்டிக்கான 70 தொகுதி தானா இல்ல 120 தொகுதியில் நாங்க வலுவா இருக்குதுங்க. இப்போ 21 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தான் நேர்காணல் 10 12 11 மாவட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கன்ற போது ஒரு 100 தொகுதி வரும். பட் நாங்கள் அத்தனை தொகுதியில் போட்டிட்டு எங்களுக்கு சக்தியை வீணடிக்க விரும்பலை. ஏன்னா பொருளாதாரமெல்லாம் நிறைய தேவைப்படுது. அதனால செலக்டடா ஒரு 60-70 தொகுதி அப்படிங்கிறது எங்களுடைய டார்கெட். அதுக்கு மேல நாங்க கேட்கிற சீட்டு அவங்க கொடுக்க முன் வந்தால் நாங்க இன்னும் புதுசா ஒண்ணும் இல்லை. அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று, தென் தமிழகத்தில் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று. திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9 சட்டமன்ற தொகுதி இருக்குதுன்னு போகுது மொத்த தொகுதி. அது ஒரு தொகுதி தான் நாங்கள் கேட்குறோம். அதே போல் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்குதுங்க. அதில் ஒரு தொகுதி தான் நாங்கள் கேட்குறோம். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் 6க்கு 1, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகரில் 15 தொகுதி இருக்குது. அதில் நாங்கள் ஒரு தொகுதி தான் கேட்குறோம்.